வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி ராமானுஜன் நம்பர் 1729. ஸோ மேக்ஸ் படித்த எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இந்த நம்பர் தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து இந்த நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இது எதனால வந்தது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக டெஃபினிஷன் கேட்கும்போது 1729 அப்படிங்கிறது வந்து சம் ஆஃப் 2 கியூபிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன சார் யூஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அந்த மைண்ட் செட்டில் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அது வந்து என்னது உங்களுக்கு வந்து அது வந்து புரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ எனக்கே வந்து நான் அது வந்து காலேஜ் படிக்கும்போது தான் நான் லேர்ன் பண்ணேன். ஸோ என்னோட அதாவது இன்ட்ரெஸ்ட் பேசிக்காக வந்து மேக்ஸில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ ஒன்றா தேட ஆரம்பிப்பீங்க. அதில் தேடி ஆரம்பிக்கும் போது முதல்ல கிடைக்கிற ஒரு நம்பர் அப்படின்னா 1729 தான். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்பர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்லுவோம்னா பர்த்டே டேட் சொல்லுவீங்க, இல்லை வந்து சம்திங் வந்து உங்களுக்கு வந்து என்னது ஏதாவது வந்து ஃபேன்ஸ் மேலே விருப்பமாக இருக்கலாம். இப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்பரில் தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் தேடினீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து எல்லா இடத்துலையுமே தெரியும். அப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட், அதாவது ஹார்டி ராமானுஜன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வந்து என்னன்னா மேக்ஸ் ஜீனியஸ், தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மேக்ஸ் ஜீனியஸ் ராமானுஜன். ரெண்டாவது வந்து அவரோட டீச்சர் ஹார்டி, ஜிஹெச் ஹார்டி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரிட்டன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணவங்க. ஸோ நம்ம மெயினாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எதனால இந்த நம்பர் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ 1729 அப்படிங்கிறது பார்த்தோன்னே வந்து ஒன்றும் பெருசாக நம்பர் நமக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரில. இப்போ நம்ம இதே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ 7 அப்படின்னு கேட்டிருந்தா அது வந்து ப்ரைம் நம்பர். அதே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லார்ஜஸ்ட்டில் போய் சொல்லுவீங்க அப்படின்னா கூட நம்ம நிறைய நம்பர்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து இப்போ இது வந்து 1729 அப்படிங்கிறது வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து இது எங்கே நடந்தது இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்ஸி நம்பர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாக்ஸியில் ஜிஹெச் ஹார்டி அப்படிங்கிறவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டி வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜன் அப்படிங்கிறவரோட டீச்சர், அதாவது கைடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அவரை பார்க்கறதுக்காக, அதாவது ராமானுஜன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்காக அவங்க போவாங்க இல்லைங்களா. அந்த போகும்போது அவர் ட்ராவல் பண்ண காரோட நம்பர் தாங்க 1729, டாக்ஸி கேப் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இவர் போய் ரீச் ஆகிட்டாரு. ராமானுஜனை பார்க்கும்போது ராமானுஜன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பெட்டில் நம்மளே இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜன் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் ஹார்டி இறங்குறாரு, அந்த கார்லேருந்து இறங்குறாரு. ஸோ அப்படி உள்ளே வரும்போது அந்த காரில் நம்பரை நோட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்டி மேலே வந்தோடனே வந்து சொல்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ கான்வர்சேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹார்டி வந்து சொல்றாரு, இப்போ நான் வந்த கார் நம்பர் பார்த்தீங்கன்னா 1729 இந்த நம்பர் வந்து ஒரு டல் நம்பர் என்னை பொறுத்தளவுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓமன்ல வந்து இந்த நம்பர் வந்து இட் இஸ் வி ஹேவ் டு சே அன்ஃபேவரபிள் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி நம்ம எப்படி இப்போ வந்து 13 அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு ரொம்ப வந்து என்ன கோஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து ஓமன் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஹார்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து டல் நம்பர் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதனால இந்த ஓமன்ல சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ரீசனை வச்சு தான் அவர் சொல்றாரு டல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமானுஜன் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட யோசிக்கிறார். அவர் வந்து டக்குன்னு என்ன சொல்றாருன்னா அது டல் நம்பர் கிடையாது, இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ அது என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் வந்து உடனடியாக ஒரு 2 விஷயத்த சொல்றாரு. சம் ஆஃப் த 2 ஸ்மாலஸ்ட் கியூபிக்கல் நம்பர். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 விதமாக எழுதலாம். அதாவது ஒன்று வந்து 12 கியூப்னு சொல்லலாங்க, 12 கியூப் + 1 கியூப்னு சொல்லலாம். அதே மாதிரி 10 கியூப் + 9 கியூப் எடுத்தீங்கன்னாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து 1729 இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 12 கியூப் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1728 + 1 பண்ணீங்கன்னா 1729. 10 கியூப் அப்படிங்கும்போது 1000, 9 கியூப் அப்படிங்கும்போது 729, அப்போ 1029. ஸோ இதுதான் 2 விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹார்டி கிட்ட உடனடியாக சொன்ன ஒரு விஷயம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம வந்து என்னன்னா ஒரு நம்பரை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது அந்த நம்பரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து மைண்டில் வரணும். இப்போ 36 அப்படின்னோட என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 136 36, 2 18s 36, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 12s 36, 4 9s 36, 6 4s 6 9s 6 4s 36, இந்த மாதிரி 6 4s வராது, 6 6s 36. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர். இப்போ டக்குன்னு கேட்டோம் நம்ம வந்து டக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ் நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். இது வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் தெரியணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர் தெரியணும். இப்போ யாருக்கெல்லாம் வந்து அந்த ப்ரைம் நம்பர் நாலேஜ் இருக்கோ அவங்க எல்லாருமே டெஃபினட்டாக வந்து ஃபேக்டர்ஸ் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ப்ரைம் நம்பர் கூட நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். வேணா நீங்கள் வந்து என்னோட லிங்க் வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரைம் நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன், கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இதுல வந்து நமக்கு என்ன சார், இதுல என்ன சார் பிரைம், 12ங்கிறது பிரைம் இல்ல, 10ங்கிறது பிரைம் இல்ல, 9ங்கிறது பிரைம் இல்ல அப்படின்னா இவர் வந்து எடுத்தோடனே சொன்னது என்னது, சம் ஆஃப் த 2 கியூபிக்கல் நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கையிலே வந்து கம்மியான நம்பருங்க, அதுதான் இது இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இதை வந்து இன்னொரு விதமாவும் நம்ம சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 7 into 13 into 19. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பிரைம் நம்பர், அதாவது தமிழ்ல சொன்னா பகா எண்கள்ங்க. இது வந்து எதாவதுமே வந்து வகுக்க முடியாது. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் தான் கிடைக்கும். 7 into 13 into 19 போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து 1729 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து இவங்க சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ என்னோட பாயிண்ட்ல நான் சொல்றேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு இல்லைங்களா, 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 7 இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் எக்ஸாக்ட் பிரைம். அதே 2 வந்து பாருங்க ஈவன் பிரைம் நம்பர். 9 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மாத்துங்க, அதாவது 3 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலே வந்து ஆட் பிரைம் நம்பர் இல்லை லீஸ்ட் நம்பர் இதுதாங்க. அதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபார்மெட்ல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் பிடிச்சி போச்சுன்னா நம்ம நம்பரை எந்த மாதிரி வேணா எழுதலாங்க. அப்படி எழுதும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்க முடியும். மேக்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஆர்டி ராமானுஜன் நம்பரை வந்து நான் பார்க்குற விதம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், இது வந்து பிரைம் நம்பர், இது ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர், இது வந்து ஆட் நம்பர் ஸ்கொயர் ஃபார்மெட்ல எழுத முடியும். இந்த ஸ்கொயர் கூட பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிரைம் நம்பரோட மேஜிக்கல் நம்பரா பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய வியூஸ் தெரியும். உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் இந்த நம்பர் வந்து தெரியுது அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி கமெண்ட் பண்ணி இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு என்னது நமக்கு வந்து ஒரு டல்லான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல கூட அவர் வந்து இந்த மாதிரி நம்பரை வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவர் அதனாலதான் மேத்தமெட்டிஷனா இருக்காரு. நம்ம இன்னைக்கு அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு மேத்தமெட்டிஷனா மாறலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்மளே எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நம்மளால வந்து எனக்கு மேத்தமெட்டிஷனா மாற முடியும். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணாலே நம்ம வந்து என்னது அந்த லெவலுக்கு போகலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் இந்த வீடியோ. தேங்க்யூ.